ஜெய் சாயிராம். எதையுமே நாம் செய்ய துவங்கும் வரை அனைத்துமே சாத்தியமற்றதாகத்தான் தோன்றும், சாத்தியமற்றதாகத்தான் தெரியும். எதற்கும் சிரமம் பார்க்காமல் நாம் கடக்கும் சிரமங்களே நமக்கு வெற்றியின் கதையாக மாறும் என்ற நம்பிக்கையோடு துவங்கலாம். நமக்கான வெற்றி நம்மிடம் வந்து சேரும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே மங்களகரமான குரு நன்னாளில் நீ எதிர்பார்த்த அந்த நபரிடமிருந்து ஒரு நல்ல தகவல் உனக்கு கிடைக்கப் போகிறது என் பிரியமே. நல்ல தகவலோடே நாளை கண்விழிப்பாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. உன்னால் கற்பனை செய்த முடிந்த அனைத்தும் நிச்சயமாக நிஜமாகும். கற்பனை செய்ய முடிந்த எதுவுமே நிச்சயமாக நிஜமாகும். சிரமங்களை கடக்க நீ தயாராகிவிட்டால் எல்லாமே உனக்கு நிஜமாகவே நடக்கும். வீணானவைகளின் பின்னால் திரிந்து திரிந்து உன்னுடைய வாழ்வை நீயே வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு தேவை எதுவோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யன் பிரியமே. உன்னுடைய கனவுகளை துரத்தி கொண்டே இரு. இல்லையென்றால் உன்னை யாராவது அவர்களுடைய கனவுகளை துரத்த பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, எதையும் துவங்குவதற்கான வழி பேசிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு செயல்பட துவங்குவதுதான். செயல்பட துவங்குவதுதான் வெற்றி பெறுவதற்கான மிக சிறந்த வழி என்பதை புரிந்து கொள். கனவுகள், யோசனைகள் அனைத்துமே நல்லதுதான் என் பிரியமே. ஆனால் அவற்றை செயல்படுத்துவதற்கு நீ சிந்தித்து கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். செயல்பாடுதான் மாற்றத்தை கொண்டு வரும். நீ துவங்கும் வரை நீ எங்கே இருக்கிறாய் என்பது ஒரு பொருட்டே அல்ல என் பிரியமே, பொருட்டே அல்ல. ஆம் என் பிரியமே, நீ துவங்குவதுதான் மிக மிக முக்கியம். சாதனையாளர்கள் சரியாக முடிவு எடுப்பவர்களாக இருப்பார்கள். சாதனையாளர்கள் சரியான முடிவை எடுப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். எப்பொழுது, எப்படி, ஏன் என்று இந்த மாதிரியான தீர்வுகள் சரியானது என்பதை துல்லியமாகவும் கணிப்பார்கள். முடிவு எடுக்கும் திறன் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் அனைவருக்குமே மிக மிக அவசியம். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவு எடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையே அமைகிறது. எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவு எடுக்கிறாய் என்பதை பொறுத்துதான் வாழ்வில் மாற்றங்களே அமைகிறது என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை நீதான் உருவாக்க வேண்டும். அதை நீதான் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. தனியாக இருக்கும் பொழுது சிந்தனையிலும், கூட்டத்தில் இருக்கும் பொழுது வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க கற்றுக்கொள். தனியாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றி சிந்தனை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்வை உயர்த்தவோ வீழ்த்தவோ முடியும். ஆம் என் பிரியமே, நல்ல எண்ணத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டே இரு. நல்ல நல்ல சொற்களை பேசிக்கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நன்மையாகவே இருக்கும். ஆம் என் குழந்தா, நீ மிகப்பெரிய வெற்றியாளன்தான் என்பதை ஒரு நாள் நீயே உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு வரும். இன்று நீ உணரும் வழி நாளை நீ உணரும் பலமாக மாறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது. பெரிய வாய்ப்பு திடீரென எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அதற்கான சரியான திட்டங்கள், அதற்கான பொறுப்புகளில் செயல்பட வேண்டிய திறமை எல்லாம் சேர்ந்துதான் வரும் பிரம்மாண்டமான வெற்றி.
கடின உழைப்பு தேவைப்படும் சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள். சாதனை என்பது முதலில் மனதில்தான் உருவாகிறது. எந்த ஒரு பெரிய சாதனையும் முதலில் ஒரு யோசனையாக, ஒரு கனவாக மனதில் உருவாவதுதான். நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதை உன்னுடைய மனதில் தெளிவாக காட்சிப்படுத்த கற்றுக்கொள். உன்னுடைய எண்ணங்களே உன்னுடைய செயல்களுக்கு அச்சாணி என்பதை புரிந்து கொள். மாற்றத்திற்கான இரகசியம் உன்னுடைய ஆற்றல்கள் அனைத்தையும் போராடாமல், செலவிடாமல் புதியதை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துவதுதான் மிக பெரிய ஆற்றல். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான யுக்தி உன் கையில்தான் இருக்கிறது. ஒரு செயலை செய்ய ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது என் பிரியமே. அது உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான ஆர்வமாகவும் இருக்க வேண்டும். செயலை செய்யும் ஊன்றுகோலாகவும் இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய குறிக்கோளும் உழைப்பும் அதைவிட அதிகமாகவே தேவை. நீ நினைத்ததை விரைவாகவே சாதித்து விடலாம். அப்படி இருந்தால் ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். சந்தோஷமாக இருக்கும் மனநிலையிலேயே எப்பொழுதும் இரு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எட்டவே முடியாத உயரத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் உனக்கு தானாகவே வந்துவிடும். அந்த ஆற்றல் உனக்கு தானாகவே வந்துவிடும். தோல்வி போன்ற இருண்ட காலகட்டங்களை நீ கடந்து வந்தால்தான் வெற்றியின் ஒளியை உன்னால் காண முடியும் என் பிரியமே. இருள் என்பது ஒரு தற்காலிக நிலை என்பதை புரிந்து கொள். ஒரு தற்காலிக நிலைதான் இருள். உன்னுடைய பலத்தை நம்பு, பலவீனத்தை அல்ல என் பிரியமே. உன்னுடைய பலத்தை அறிந்து அவற்றை வளர்த்து கொள்வதன் மூலம், அதை நீ வளர்த்து கொள்வதன் மூலம் உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் மிக சுலபமாக வென்று விடலாம். நீயேதான் உன் எல்லைகளை உருவாக்குகிறாய் என்பதை புரிந்து கொள். பெரும்பாலான சமயங்களில் உன்னுடைய திறமையை சுருக்கி போடுவது மற்றவர்கள் அல்ல என் பிரியமே, நீயேதான் என்பதை புரிந்து கொள். உன்னால் முடியாது என்ற எண்ணம் உன்னுடைய சாத்திய கூறுகளை கட்டுப்படுத்தும் ஒரு சுவர் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய மனதின் தடைகளை இப்பொழுதே உடைத்தெறிய கற்றுக்கொள் என் பிரியமே. நம்பிக்கையோடு நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னுடைய இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளும் உன் கண்களுக்கு தானாகவே கிடைக்கும். முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. முதல் படியை பார்ப்பது மட்டுமே போதுமானது. பெரிய இலக்குகளை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் பிரமிப்பு ஏற்படத்தான் செய்யும். முடியுமா என்ற சந்தேகம் கூட சில சமயம் வரலாம். ஆனால் முதல் அடியை நம்பிக்கையோடு நீ எடுத்து வைத்து விட்டால் அடுத்த அடி தானாகவே உன் கண்களுக்கு தெரியும். முழு பாதையையும் பார்க்காமல் தற்போதைய அடியில் கவனத்தை செலுத்து என் பிரியமே. உன்னுடைய முதல் அடியில் கவனத்தை செலுத்து. வெற்றி என்பது சந்தோஷத்தின் திறவுகோல் அல்ல என் பிரியமே. சந்தோஷமே வெற்றியின் திறவுகோல் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ செய்வதை நேசித்து செய்தால், நீ செய்வதை சந்தோஷமாக செய்தால் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய். பெரும்பாலும் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நீ செய்யும் வேலையை நேசித்து அதில் மகிழ்ச்சியை கண்டால் வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் என் பிரியமே. உனக்கு விருப்பமானதை செய்வதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் வெற்றியை எளிதாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அது நிரந்தர வெற்றியாகவே உன்னிடத்திலேயே நிலைத்திருக்க செய்யும். நீ துவங்கும் வரை நீ எங்கே இருக்கிறாய் என்பது பொருட்டே அல்ல என் பிரியமே. நீ துவங்குவதுதான் மிக மிக முக்கியம். உன் ஆரம்ப புள்ளி எங்கு வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும்.
முக்கியம் என்னவென்றால் நீ உன்னுடைய இலக்கை நோக்கி பயணத்தை துவங்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். முதல் அடியை நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் பொழுதுதான் உண்மையான முன்னேற்றம் உனக்கு தென்படும், உண்மையான முன்னேற்றம் உனக்கு ஏற்படும். ஆம் என் பிரியமே, கடின உழைப்புக்கான மாற்று இல்லவே இல்லை. குறுக்கு வழிகள் அல்லது அதிர்ஷ்டம் என்பது தற்காலிகமானதுதான். உண்மையான நீடித்த வெற்றிக்கு கடுமையான உழைப்பு என்பது மிக மிக அவசியம். உன்னுடைய இலக்கை அடைய நீ எவ்வளவு உழைக்க தயாராக இருக்கிறாய் என்பது அதைவிட முக்கியம். ஆம் என் பிரியமே, அதைவிட முக்கியம். விழும் பொழுதுதான் நீ நிறைவாக கற்றுக்கொள்வாய் என் பிரியமே. சரியாக செய்யும் பொழுது எதையுமே உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது. தோல்விகள் உனக்கு பாடங்களை கற்றுத்தரும். அதுதான் உனக்கு பாடங்களை கற்றுத்தரும் சிறந்த ஆசிரியர்கள் என்பதை புரிந்து கொள். நீ தவறு செய்யும் பொழுதுதான் எங்கு மேம்படுத்த வேண்டும், எப்படி வித்தியாசமாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறாய். எனவே தவறு செய்துவிட்டோமே என்று வருத்தப்படாதே, தவறாக முடிந்துவிட்டதே என்று கவலையும் படாதே. தோல்விகளை பார்த்து பயப்படாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் உனக்கே தெரியாமல் கடின உழைப்பின் உருவாவதுதான் சந்தோஷம். சந்தர்ப்பங்கள் அப்படித்தான் உருவாக்கிறது என் பிரியமே. ஒரு பெரிய வாய்ப்பு என்பது திடீரென்று கிடைத்து விடுவதில்லை. சரியான திட்டங்கள், சவாலான செயல்பாடுகள், புதிய பொறுப்புகளின் வடிவில்தான் வரும் மிக பிரம்மாண்டமான வெற்றி. சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அடையாளம் கண்டு பயன்படுத்திக்கொள் என் பிரியமே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் என்றும் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையே போதும். எட்ட முடியாத உயரத்தையும் நிச்சயமாக உன்னால் மிக சுலபமாக எட்டி பிடித்துவிட முடியும். உனக்கு துணையாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாமல் பயப்படாதே, குழம்பி தவிக்காதே. இனியும் உன் காலத்தை கடந்து விடாதே. இன்றோடு உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இரு என் கண்மணியே. உன்னோடு உன் அப்பா எப்பொழுதுமே இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான
பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு?
உன்னை ஆட்டிப் படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன்னிடத்தில் ரகசியமாக ஒரு விஷயத்தை அப்பா பேசவும் நினைக்கிறேன். யாரிடமும் சொல்லாதே குழந்தையே. இது உனக்கும் எனக்கும் புரிவதற்கான ஒரு ரகசியம். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. தனியாக கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். குழந்தையே, உன்னுடைய அன்பான வாழ்க்கையில் கணவன் மனைவியிடம் விட்டு கொடுக்கலாம், மனைவி கணவனிடம் விட்டு கொடுக்கலாம். ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய துணையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தாலே போதும். உங்கள் இருவருக்குள்ளும் பிரிவும் வராது, பிரச்சனையும் வராது. இவ்வளவு வேதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பும் நீயேதான். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நீ நினைக்கிறாயோ அதை மாற்றி அமைப்பதற்கான திறமையை உன் சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் சந்தோஷமாக மாற்றிக்கொள். என் அன்பு குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் நான் துணையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறேன். பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? எல்லாமே நல்லதாக போய்கொண்டிருக்கும் பொழுது பிறகு எதற்காக? நம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா? துணையோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நான் எதிர்பார்த்தபடி வாழ்வேனா? என் துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? என் துணை என்னை புரிந்து நடந்து கொள்வாரா? என் துணை என் மனதிற்கு ஏற்றாற்போல் மாறிவிடுவாரா என்று பல கேள்விகளை என்னிடம் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உன் துணையை பற்றி. ஏன் உன் மனதை போட்டு இத்தனை கேள்விகளால் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? என் துணையோடு என் வாழ்க்கை சுமூகமாக செல்லுமா என்று பல குழப்பத்தோடு பல குமுறல்களோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இது நியாயமா என் குழந்தையே? நீ எந்த நேரத்தில் உனக்காகவும் உன் துணைக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் என்னிடம் வேண்டுதலை வைத்தாயோ அந்த நிமிடமே நான் என்னுடைய ஆசிர்வாதத்தை தந்துவிட்டேன். அந்த நேரத்திலிருந்தே என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் குடும்பத்தின் மீதும் உன் துணை மீதும் உன் மீதும் படர்ந்து. எனவே இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி உன் குடும்பத்திற்காகவும் உன் துணைக்காகவும் நீ என்னிடம் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீ விரும்பியதை, நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்காகவும் நான் உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எது வந்தாலும் கலங்கி விடாதே. இதுவரை முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன் துணையோடு எந்த ஒரு மன போராட்டத்தோடும் நீ வாழ்ந்து வந்தாலும் சரி, அதை இப்பொழுதே இந்த நிமிடத்திலிருந்தே எல்லாவற்றையும் மறந்துவிடு. மனக்கசப்புகளை எல்லாம் அழித்துவிடு. உன் மனதிலிருந்து மனவேதனையை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதிலிருந்து. இனி புது வாழ்க்கையில் தொடங்குவதற்கான நல்ல ஆயத்தமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள். உன் துணையை மனம் மாற்றி நான் உன்னுடன் அனுப்பியிருக்கிறேன். முடிந்ததை நினைத்து நினைத்து அந்த துணையோடு வாக்குவாதம் புரியாமல் மனம் மாறி வந்த உன் துணையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்ப சிந்தனையை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததை எடுத்து எடுத்து அதை பற்றியே பேசி பேசி உன் துணையோடு மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே என் குழந்தையே. பேசி பக்குவமாக பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. அதை விடுத்துவிட்டு
உன் துணையோடு எப்பொழுதும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாது குழந்தையே. எப்பொழுதும் அது ஒரு பேச்சு மேடையாகவே இருக்கும். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வது உன் கையில்தான் உள்ளது. சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதும் உன் கையில்தான் உள்ளது.